வீர சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. நான் பிருந்தாவ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். விஜி ஏமாத்தி தாலிய வாங்கிக்கிட்டா. அவ செஞ்ச துரோகத்த என்னால மன்னிக்க முடியாது. அவ கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன். அப்படி வாழணும்னு சொன்னா ஒண்ணு அவ சாவணும், இல்லைன்னா நான் செத்துடுவேன். இப்படி கார்த்தி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் நான் இப்ப பிருந்தாவ போய் பார்த்தே தேரணும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம பிருந்தா வீட்டுக்கு வராங்க. பிருந்தா வீட்டுல வந்து பிருந்தாவ கூப்பிடவும் அங்க லட்சுமி அம்மா தான் வெளியில வராங்க. வெளியில வந்து தம்பி எதுக்கு இந்த நேரத்துக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. "அத்தை, நான் பிருந்தாவ பார்த்தே ஆகணும். அவகிட்ட நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லி ஆகணும். நான் தப்பு செய்யலத்தே, என்ன நம்புங்க. பிருந்தா கிட்ட நான் தப்பு செய்யலைங்கிற உண்மையை சொல்லி ஆகணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. கார்த்திக்கு பின்னாடியே விஜயும் ஒரு ஆட்டா பிடிச்சு வெகு வேகமா வந்துடுறாங்க. கார்த்தி லட்சுமி அம்மா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்குதேன்னு பிருந்தாவும் வெளியில வந்து பாக்குறாங்க. கார்த்தி வந்து நிக்கிறத பார்த்ததும் தெரியாத நின்னுட்டு இருக்காங்க பிருந்தா. பிருந்தா, நான் சொல்றத கேளு பிருந்தா. மேல சத்தியமா, எங்க அம்மா மேல சத்தியமா நான் அப்படி ஒரு தப்பே பண்ணல பிருந்தா. அவ பொய் சொல்லி ஏமாத்தி என்ன தாலி கட்ட வச்சிட்டா. யார் நம்பினாலும் சரி, நம்பலைனாலும் சரி. ஆனா நீ என்ன நம்பணும் பிருந்தா. நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன், நான் உனக்கு துரோகம் பண்ணல பிருந்தா. இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னைத்தான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப வா பிருந்தா, நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு கூப்பிடுறாங்க கார்த்தி. ஐயோ தம்பி, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பேசுற பேச்சா இது? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே விஜி தான் உங்க பொண்டாட்டி. நீங்க அவ கூட சேர்ந்து வாழ்றதா முறை. நீங்க வீட்டுக்கு போங்கங்கிறாங்க லட்சுமி. வீட்டுக்கு முன்னாடி வச்சு பேசிட்டு இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தார் எல்லாரும் ஓடி வந்து கூட்டம் கூடிட்டாங்க. வந்ததும் கார்த்தி பேசிட்டு இருக்கிறத கேட்டதும், ஐயோ மச்சான் என்ன விட்டா நம்மளை இறட்டி விட்டுட்டு பிருந்தா சரின்னு சொன்னா கட்டிக்குவார் போல இருக்கு. 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்கன்னா அப்ப நம்ம கதி என்ன ஆகிறது? இது இப்படியே விடக்கூடாது. நல்லா சூடு பிடிக்கணும். சூடு பிடிச்சா தானே கதக்கெல்லாம் சூப்பரா விறுவிறுன்னு போகும். வரண்டி பிருந்தா, வர்றேன் அப்படின்னு விஜய் வரைஞ்சு கட்டிக்கிட்டு முன்னாடி போறாங்க. ஏ பிருந்தா, ஆயாளுக்கும் மகளுக்கும் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? அடுத்தவ புருஷனை வச்சு நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? இது போதுமா? இன்னும் நாக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாதான் உங்களுக்கெல்லாம் உரைக்குமாங்கிறாங்க விஜய். லட்சுமி அம்மாவும் பிருந்தாவும் தலையே அடிச்சுக்கிறாங்க. தம்பி பாத்தீங்களா எப்படி எல்லாம் கேட்கற? பாத்தீங்களா தம்பி? எல்லாம் எங்களுக்கு தேவைதானா? என் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. தயவு செய்து நீங்க இங்க இருந்து போங்க. உங்களை பார்த்தானா இன்னும் என் பொண்ணு மனசொடைஞ்சு போயிருவா. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு தேவையா? நாங்களும் ஊருக்குள்ள மான மரியாதையோட வாழ்றோம் தம்பி. ஏற்கனவே என் 2 பொண்ணுங்க உங்க வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காளுங்க. ஏதோ என் 3வது பொண்ணோட நேரம் இப்படி ஆகி போச்சு. ஆனா தயவு செய்து எங்க வீட்டுக்கு இனிமே நீங்க வராதீங்க தம்பி. என் பொண்ணோட உசுரும் மான மரியாதை எனக்கு முக்கியம். எங்க மானத்தை கெடுக்காதீங்க, போயிடுங்கன்னு லட்சுமி கெஞ்சுறாங்க. அடடடா, என்னமா நடிப்பு நடிக்கிறா ஆயாக்காரி. என்ன கைப்பிடிச்ச மச்சாங்கிட்ட எப்படியெல்லாம் உருக்கமா பேசுறீங்க? ஏன் என் மச்சான் உருவிடுவான்னு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? பேச்சு கொடுத்தா என் மச்சான் மனசு மாறிடுவான்னு நினைச்சிங்களா? மச்சான் போலாம் அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க. கார்த்தி கையை பிடிச்சதும் கார்த்தி பலார்னு ஓங்கி ஒரு அறை வைக்கிறாங்க விஜய. விஜய் அடி வாங்கின கையோட புயல் மாதிரி இன்னும் வேகமா நிக்கிறாங்க. என்ன மச்சான், இது வரைக்கும் பொறுத்துக்கிட்டேன், இனிமேலும் பொறுத்துக்க மாட்டேன். நீ என்னை தொட்டு தாலி கட்டியிருக்க, நீ தான் ஏன் புருஷன். நீ அடுத்தவ கூட பேசுறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். இப்ப வரப்போறியா இல்லையான்னு மானத்தை கெடுக்கிறாங்க விஜய். அக்கம் பக்கத்தாருங்க எல்லாம் பேசுறாங்க. ஏப்பா தம்பி, நீ தான் அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டியல. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சுட்ட. அந்த பொண்ணோட இனிமே நீ சேர்ந்து வாழ்றதாப்பா சரி. நீ போப்பா, இங்க நிக்காத. ஆம்பளை இல்லாத வீடாச்சே, பாதுகாப்பு இல்லாத இடம்னு சொல்லித்தானே நீ நேரங்கட்ட நேரத்துல வந்து இப்படி ரகலை பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப போக போறியா இல்லையா அப்படின்னு ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுனதும் கார்த்தி சரின்னு திரும்பி வீட்டுக்கு போறாங்க. ஆறு இந்த விஜய்கிட்டியாவா அப்படின்னு விஜய் அப்படியே மனசுல தோரணையா பிருந்தா வெட்ட ஒரு சைஸா பார்த்துட்டு போறாங்க. இது நான் வரைக்கும் கூட பிறந்த தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இப்ப என்னெல்லாம் கேள்வி கேட்கறா? இனிமேலும் நான் உயிரோடு இருந்துதான் ஆகணுமா? கூட வாழ முடியாத வாழ்க்கை இனிமே எனக்கு தேவையில்லைன்னு நினைச்சுக்கிட்டு பிருந்தா தப்பான முடிவெடுத்துறாங்க. லட்சுமி அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. பிருந்தா அழுதுகிட்டு ரூமுக்குள்ள போனவ இன்னும் காணுமே. சரி, அவளுக்கு ஒரு டம்ளர் பாலாவது ஒட்டி கொடுக்கலாம். காலையில இருந்து சாப்பிடாம கிடக்குறான்னு நினைச்சிட்டு லட்சுமி அம்மா போய் பால் காய்ச்சி எடுத்துட்டு பிருந்தா இந்தா பால் சாப்பிட அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள போறாங்க. ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போது பிருந்தா விழுந்தபடி பெட்டு மேல அப்படியே கிடக்குறாங்க. பார்த்ததும் லட்சுமி பதறி போயிடுறாங்க. கையில இருந்த பால் அந்த பக்கம் வச்சுட்டு பிருந்தா, ஏ பிருந்தா, என்னடி ஆச்சு உனக்கு? பிருந்தா, உனக்கு என்னாச்சு? ஏண்டி இப்படி பேச்சு முச்சு இல்லாம கிடக்குற அப்படின்னு சொல்லி லட்சுமி அம்மா பதறி அடிச்சு, ஐயோ என் பொண்ணு இப்படி கிடக்குறாளேன்னு சத்தம் போட்டுக்கிட்டு வெளியில வராங்க. லட்சுமி அம்மா சத்தத்தை கேட்டதும் திரும்பவும் கார்த்தி வந்துடுறாங்க. அத்தை, என்னாச்சு பிருந்தாவுக்குன்னு கேக்குறாங்க. ஐயோ தம்பி, என் பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா தம்பி. தயவு செய்து எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி அழுகுறாங்க லட்சுமி. அத்தை, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிருந்தாவை அப்படியே கைத்தாங்களா தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க கார்த்தி. லட்சுமி அம்மாவும் பின்னாடியே அழுதுகிட்டு ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்துனதுமே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. இந்தாங்க இந்த ஃபார்ம்ல எல்லாமே நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்கங்கிறாங்க. இந்தாவோட ஹஸ்பண்ட் கார்த்திங்கிற மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க கார்த்தி. ஐயோ தம்பி, என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக நீங்க புருஷன் சொல்லி கையெழுத்து போடுறீங்களே, இதனால என்ன பிரச்சனை வரும் தெரியுமாங்கிறாங்க லட்சுமி அம்மா. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அவ தான் என் பொண்டாட்டி. உண்மையா சொல்றேன் அத்தை, நான் தப்பு பண்ணல. நான் யாரையும் ஏமாத்தல. பிருந்தா தான் என்னோட வாழ்க்கை துணை, என்னோட உயிர். பிருந்தாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுன்னா நானும் உயிரோடு இருக்க மாட்டாத்த. பிருந்தா கூடவே நானும் செத்துடுவேன். நான் ராமச்சந்திரனோட பையன். சத்தியம்
சத்தியமா தப்பு பண்ணலைன்னு அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்தி. நம்புறதா வேண்டாமான்னு லட்சுமிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இருந்தா ஒரு வழியா கண்முழிச்சிடுறாங்க. டாக்டர் வந்து சொல்றாங்க, பரவாயில்ல, கரெக்டான நேரத்துல கொண்டு வந்தீங்க, அதனால அவங்க உயிரை காப்பாற்ற முடிஞ்சது, நீங்க இப்ப கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்றாங்க. தம்பி, இப்ப நீங்க இருந்ததுனால பிருந்தாவுக்கு இப்படி ஆனதும் நீங்க உடனே கூட்டிட்டு வந்து காப்பாத்திட்டீங்க. ஆனா யாரும் இல்லாத நேரத்துல இவ இந்த மாதிரி பண்ணுனா நான் என்ன பண்ணுவேன்னு அழுகுறாங்க லட்சுமி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை. இவ்வளவு நல்ல மனசோட இருக்கீங்க. ஆனா அந்த விஜி எவ்வளவு கேள்வி கேட்கிறா பாத்தீங்கல்ல, நாக்கப்பிடிக்கிற மாதிரி சாவற மாதிரி இருக்கு தம்பி. தயவு செய்து நீங்க இப்ப இங்கிருந்து போயிடுங்க. விஜி வந்தான்னா இந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க எங்களை மறுபடியும் அவமானப்படுத்திடுவா. இதெல்லாம் பிருந்தா மறுபடியும் மறுபடியும் தாங்கிக்க மாட்டா. நீங்க தயவு செய்து போங்க தம்பின்னு கெஞ்சுறாங்க லட்சுமி. அத்தை, நீங்க அவளுக்காக எதுக்கு பயப்படுறீங்க? அதான் என் பொண்டாட்டி பிருந்தாவை பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. யார் என்ன சொல்ல போறாங்க, யார் என்ன செய்ய போறாங்க நானும் பாத்துடுறேங்கிறாங்க கார்த்தி. நான் பிருந்தாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேங்கிறாங்க. அதெல்லாம் சரி வராது தம்பி. என்ன உரிமையில உங்க வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க? இது தப்பு தம்பி, வேண்டாங்கிறாங்க லட்சுமி. உரிமையோட நான் அவளை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்துக்கிட்டு வந்து பிருந்தா கழுத்துல கட்ட வராங்க கார்த்தி. ஐயோ தம்பி, நீங்க என்ன செய்யறீங்க? தெரிஞ்சுதான் செய்றீங்களா? திரும்பவும் பிருந்தா கழுத்துல தாலி கட்டினா முதல்ல தாலி கட்டினவளோட நிலைமை என்ன ஆகுறது? அவளே எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். தயவு செய்து நீங்க இந்த தப்பா திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. வாசல்ல வந்து நின்று பேசுனதுக்கே என்னெல்லாம் கேள்வி கேட்டா அந்த விஜி. இன்னும் என் பொண்ணை உங்க வீட்டுல கூட்டிட்டு போய் பாக்குறேன்னு சொல்றீங்களே, இது மட்டும் அந்த விஜிக்கு தெரிஞ்சா என்னமா குதிப்பா தெரியுமா? இன்னும் அசிங்கப்படுத்தி எங்களை கேவலப்படுத்திருப்பா. என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் வீணா போயிடும். தயவு செய்து இப்படி ஒரு தப்பை பண்ணாதீங்க. நீங்க எங்களை விட்டுருங்க தம்பி. நான் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் எப்படியோ நானே பாத்துக்கிறேங்கிறாங்க லட்சுமி. அத்தை, நீங்க அவளுக்கெல்லாம் நீங்க பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இது என்னோட வாழ்க்கை, பிருந்தாவோட வாழ்க்கை. நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுதான் சரி. ஒண்ட வந்த பிடாரி அந்த விஜய். அவளுக்கு என் வாழ்க்கையில இடமே கிடையாதுன்னு கோபத்துல வெறுப்பா பேசுறாங்க கார்த்தி. அவ சொன்னதையெல்லாம் நம்பி எங்க அப்பா, எங்க அத்தை எல்லாருமே ஏமாந்துட்டாங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்களேங்கிறதுக்காக நான் அவ கழுத்துல தாலியை கட்டிட்டேன். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நான் பண்ணியிருக்கேன். நான் அவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன். வாழ்ந்தா பிருந்தா கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேன். பிருந்தாவை என் கூட அனுப்பி வைங்கன்னு கேட்குறாங்க. பிருந்தா, உன் காதல் மேல சத்தியமா சொல்றேன், நான் அப்படி ஒரு தப்பு பண்ணல. நீ என்னை நம்புறியான்னு கேட்குறாங்க. பிருந்தாவும் துணிஞ்சு, ஆமா கார்த்தி, நீங்க அப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. விஜி பேசுறதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜி தான் துரோகம் பண்ணியிருக்கா. பாத்தீங்களா, பிருந்தா என் மேல எவ்வளவு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கான்னு. போய் அந்த விஜிக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கணுமா? அம்மா, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரை தப்பா பேசாதீங்கிறாங்க பிருந்தா. பிருந்தா, என்னடி நீ இப்படி சொல்ற? அவ ஊரறிய தாலி கட்டிக்கிட்டவ. ஆனா நீ இப்ப போய் இவர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு இருக்கே, இது நல்லாவா இருக்குங்கிறாங்க லட்சுமி. எது சரி எது தப்புன்னு பிருந்தாவுக்கு எனக்கு மட்டும் தெரியும். பிருந்தா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சாமிக்கு முன்னாடி நின்று ஒரு மஞ்சக்கயித்தை எடுக்கிறாங்க. தெய்வத்தோட சாட்சியா நான் பிருந்தாவை தான் காதலிச்சேன், பிருந்தா கூட தான் வாழ போற, பிருந்தா கழுத்துல நான் தாலியை கட்டி அவளை மனைவியை ஏத்துக்கிறேன்னு சொல்லி தாலியை கட்டிடுறாங்க. பிருந்தா கழுத்துல தாலியை கட்டி ராமச்சந்திரன் வீட்டுக்கு கூட்டி போயிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.